வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபுல் எலாப்ரேட் இலை சாப்பாடு. என்னென்னு கேட்டீங்கன்னா, ஆடி அமாவாசை இல்லையா? ஆடி அமாவாசைக்கு நம்ம அதாவது தேவதா பிரீத்திங்கிறத விட பித்ரு பிரீத்தியும் நம்ம அவசியம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பித்ருக்களுக்கு தான் இந்த மாதிரி நாளில் வந்து பித்ருக்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம குடும்பத்திலேருந்து யாரெல்லாம் இதுவாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த நாளில் திதி கொடுத்து எல்லாருமே நிச்சயமாக இது மாதம் தர்ப்பணம் பண்ணுறவா அது வேறு விஷயம். பட் ஒன்லி மாலைபக்ஷம் இந்த ஆடி அமாவாசை இந்த 2 நாள் மட்டும் தர்ப்பணம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி அதுவும் சமுத்திர கரையோரத்தில் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணுன்றது நிறைய பேருக்கு வழக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் பண்ணுவாள். இந்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலலாம் எக்கச்சக்க கும்பல் இருக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி போகிறா என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. மேபி இப்போல்லாம் இந்த 2 வருஷமாக அவ்வளோ தூரம் கும்பல் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து இந்த ஆடி அமாவாசை வந்து எல்லாருமே கொண்டாடுற ஒரு விசேஷமான நாள். ஏன்னா அவளோட மூதாதையர்களை நினைவு கூறுற நாள் இது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். நல்லா ஃபுல் எலாப்ரேட் இது பாயசத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது இதெல்லாம் ஒரு கட் கோதுமை ரவை. இது ஒரு சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனை வர வறுத்துருங்க. இது ஏன் கோதுமை ரவையை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வருது இந்த வாட்டி ஆடி அமாவாசை. ஸோ அப்படிங்கிறச்சே வந்து கோதுமை வந்து உங்களுக்கு ஞாயிறோட பிரீதியான ஒரு ஐட்டம். ஞாயிற்றுக்கிழமையை வந்து சூரிய பகவானை குறிக்கக்கூடிய ஒரு இது. அவருக்கு வந்து நம்ம எப்பயுமே கோதுமையை தான் அவருடைய தானியமாக நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் தண்ணி விட்டுடலாம். நல்லா 1:3 கிட்ட தண்ணி விட்டுடுங்க. இதுக்கு நான் என்ன அளவு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன்னா, இந்த கப்பால் இப்போ 1 கப்பு நம்ம கோதுமை ரவை போட்டிருக்கோம். இந்த கப்பால் 2 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா முன்னாடியே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டேன்னா, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பாலும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போய்டுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பாலையும் விட்டு இது கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறச்சே என்னென்னா பால் நல்ல சூடாக இருக்கும். இப்போ வெல்லத்தை வந்து நல்லா பாகு மாதிரி ஆக்கிட்டு அதில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக இதாகிடும். அது பார்த்தீங்கன்னா நல்லா அது நம்ம விட்ட 3 பங்கு தண்ணிக்கு நல்லா இதுவாக இருக்குது. இப்போ நம்ம பாலோடு கூட கொஞ்ச நாளைக்கு கொதித்து நல்லா வேகட்டும். இது எவ்வளோ பால் விட்டுருக்கேன்னு கேட்டேன்னா 1 லிட்டர் பால் இருக்குது. பாலோடு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் பாலோடையும் நல்லா கொதித்து நல்லா வெந்துடுத்து. ஸோ அப்படியே தண்ணி விட்டு முதல்ல வேக வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் பாலை விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேனாலே வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்கரசலை விட்டுடலாம். அதில் சொன்ன மாதிரி எந்த இதில் நீங்கள் அளந்துண்டேளோ அதாலேயே 2 பங்கு கிட்ட வெல்லம் வேணும். அந்த வெல்லத்தை வந்து கொஞ்சமாக ஒரு கரண்டி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்கோ. பச்சை வாசனை போக கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருங்கோ. ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். பாயசம் எடுத்து அடுப்பை அணைச்சிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு,
இதில் வந்து ஏலக்காய் பொடியோட சுக்குப்பொடி போட்டுக்கணும் அப்படிங்கிறவா போட்டுக்கலாம். இதெல்லாம் அவாவா சௌகரியம்தான். இது அதே மாதிரி முந்திரி பருப்போட திராட்சை பழம் வேணுங்கிறவா திராட்சை பழம் போட்டுக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்றேன். ஸோ நம்ம அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். தயிர் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காய் பச்சடிக்கு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். வெண்டைக்காய் தயிர் பச்சடிலாம் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. நிறைய பேர் பண்ணுவேன். புதுசாக பார்க்குற குழந்தைகள் யாருக்காவது வேணும்னா அவார்டுக்கோசரம் இது பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வரிசையாக வரேன். பாயசம், அப்புறம் பச்சடி, அதுக்கப்புறம் ஸ்வீட் பச்சடி, அப்புறம் வாழைக்காய் கறி, அது மாதிரி. அதனால் வரிசையாக உங்களுக்கு வரணும் இல்லையா? அதனால தான் நான் ஒன் பை ஒன்னாக எதுக்கப்புறம் எது பண்ணணுன்றதில் இதை நான் பண்ணிட்டுருக்கேன். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். ஒரு 5-6 மிளகா வத்தல். இது குட்டி குட்டியாக இருக்குது, ஸோ அதனால் ஒரு 5 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 2 போட்டேனாலே போதும். ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை. அப்போ தான் இதில் நல்லா வறுப்படும். அது இதில் போட்டுடலாம். சின்னதாக ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது தயிரோடு சேர்ந்து வரைச்சே இந்த 1/4 டீஸ்பூன் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம உப்பு போட வேண்டாம் இதில். ஸோ இதை நல்லா பொரியட்டும். அப்படியே பொரிஞ்சிட்டோ பார்க்கலாம். வெண்டைக்காய் பத்திலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு தெரியுறதா? கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஒரு பிஞ்ச் போட்டு இது நல்லா வறுத்துட்டு திருப்பியும் எப்படி வறுப்பட்டு பாருங்க. இது வந்து தயிர் ரெடியாக புளிக்காத கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கலந்துடலாம். இது எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துனேன்னு கேட்டேன்னா ஒரு 200 கிராம் வெண்டைக்காய். இது நல்ல 200 கிராம் வெண்டைக்காய் இது மாதிரி ஃபைனாக பொடி பண்ணி இந்த மாதிரி வறுத்தா துணுண்டாக எடுத்தது. ஸோ இதை பச்சடியில் கலந்துடலாம். பட் இது உடனடியாக கலக்காதீங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு பச்சடியில் கலந்தேன்னா தான் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி வந்து புளிச்சா மாதிரி போயிடும். ஸோ இதை ஆற விட்டுட்டு நம்ம கலக்கலாம். தயிர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டாச்சு. இதை ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணினோம்னாலே ரெடி ஆகிடும். 2 கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது கொதிக்க இதாக இல்லாத கொஞ்சம் ஆறின அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி. இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன். இதை வந்து பேனில் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பால் 1 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும், வேறு எது போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ எங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாங்கிறவா வெல்லம் போட்டு பாருங்க. அதோட கலர் வேறு மாதிரி ஆகிடும். அந்த டொமேட்டோ கலருக்கு வராது தான். இது வந்து நல்லா அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த பச்சடி கன்சிஸ்டன்சி வரத்துக்கு டேக் ஒரு நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் அப்படியே தான் வச்சுருக்கேன். இது ஆறணும்னு தயிரில் இன்னும் கலக்கலை. பார்த்தீங்கன்னா தெரியுறதா உங்களுக்கு? ரொம்ப சூடாக இருக்குது. சுட கலந்தோன்னா அது நல்லா இருக்காது. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடுறேன். சின்ன டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த லெவல் சுகர் போகாது அப்படிங்கிறவா வந்து நீங்கள் 1/2 கப்பாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காயை இப்போ இதில் கலந்துடலாம். ஸோ ஜோரான வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிட்டே இருக்குது. இது நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியோட தண்ணி நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு அந்த பச்சடி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி இவ்வளோ டைம் ஆகும், அது ஒரு 1/2 hour 40 minutes கிட்ட ஆறுது சுருளை இந்த மாதிரி ஆறுறதுக்கு. பட் இதை விட ட்ரை ஆக்கிடாதீங்க, சரியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் வறுத்து போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். நான் இன்றைக்கி இப்படியே தான் வைக்க போகிறேன். ஜஸ்ட் இப்படியே இவாளுக்கெல்லாம் பிடிக்கும். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை பழம் எல்லாமும் வறுத்து போட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நான் இதை எடுத்து விட்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாழைக்காய் கறி பண்ணலாம். இது வாழைக்காய் அது நான் முன்னாடியே வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் மஞ்சப்பொடி, உப்பு, புளிக்கு ஜலம் கொஞ்சமாக ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்து எல்லாம் வாழைக்காய் நல்லா வெந்துடுத்து. வாழைக்காய் கறி எல்லாருக்கும் பண்ண தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. எல்லாருமே வாழைக்காய் கறி பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஸோ இப்போ ஆனாலும் நமக்கு அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் கறி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த வாழைக்காய் கறி நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்பூன் நார்மல் ஆயில் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில். இது தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் விடுறேன், 1/2 ஸ்பூன் கடுகு. மெயினாக அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே வாழைக்காய் கறி, பாயசம், இந்த கலந்த சாதம், பருப்பு, நெய், இல்லை வடை பண்ணணும்னா வடை. ஆடி அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக வடை பண்ணணும். அது எல்லோரும் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன் நானும். ஸோ இதெல்லாம் மட்டும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு இது எல்லாமே காக்காக்கு நம்ம வைக்கணும். அதாவது நம்ம என்னெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு காக்காக்கு சாப்பாடு வைக்கணும். அன்றைக்கி ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வெங்காயப்பொடி 1 டீஸ்பூன். இந்த வாழைக்காய் இல்லையா, நல்லா கண்ண முடின்னு போட்டுருவோம் எல்லோரும் ப்ளீஸ். கருவேப்பிலை, இந்த வாழைக்காய் வேக வச்ச வாழைக்காயை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம வந்து பொடி பண்ணியே போட வேண்டாமே, கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு மிளகா வத்தல் பொடி பண்ணி தான் போடுவா. நம்ம பிட்லேயும் அதே தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்துட்டு சாம்பார் பொடி போட்டுருவேன். அதில் பண்ண சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன். கொஞ்சம் நாளை சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக அதை வதக்கிடலாம். ஆக்சுவலி நீங்கள் வாழைக்காயை வந்து அந்த மாதிரி வேக விட்டு கொட்டிட்டு அதை ஒரு தடவை பைப்படியில் இருக்கிற தண்ணியில் நல்லா அலசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கொழப்பு தன்மை இருக்கும், அது போயிடும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன். அதை கொட்டி அதை அலசாதான் அப்படியே ஜஸ்ட்டு வடிகட்டியில் மட்டும் வச்சுட்டு போயிட்டா. அதனால இப்படி தான் அலசாமல் நம்ம அந்த கொழப்போடு பண்ணினோன்னா அது இப்படி தான் இருக்கும். நல்லா அலசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழைக்காய் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி என்னால் மட்டும் இது எத்தனையும் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் கூடமாட அவளோட ஹெல்ப் எல்லாம் தேவை. அந்த ஹெல்ப் நான் வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறேன். நான் ஹானஸ்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு. ஸோ அதனால் இதை வேக விட்டுட்டு நீங்கள் வடிகட்டியில் கொட்டிட்டு அது ஒரு தடவை பைப்படியிலையோ இல்லைன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆரோ வாட்டரோ விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா காய் பண்ணலாம் தனித்தனியாக நிற்கும். ஸோ இந்த காய் ரெடியாகிட்டுருக்கு. மீன் டைம் இது நெக்ஸ்ட்டு காய் வந்து நம்ம புடலங்காய் பண்ணுறோம். புடலங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டேன். உப்பு போட்டுட்டு இந்த புடலங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோ புடலங்காய். இந்த வாழைக்காய் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நல்லா பெரிய வாழைக்காயா 2 வாழைக்காய், முத்த வாழைக்காயா. நம்ம இப்போ பிசையிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கம்மியாக எடுத்து தெரியுறதா. ஸோ வாழைக்காய் கறிக்கு தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதுதான் இந்த அது அலசலைன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதாவது தப்பு நடந்தாலும் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் அதை உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இது உங்களுக்கு கூட்டு மாதிரி ஆகிடுத்து பாருங்க. இது அலசி இருந்தால் அது மாதிரி ஆயிருக்காது உங்களுக்கு. ஸோ
வாழைக்காய் கறி பரவாயில்ல. இன்றைக்கி பகவான் இப்படி தான் நமக்கு இது பண்ணியிருக்க, நம்ம இப்படியே எடுத்துப்போம். இது ரெடி ஆகிட்டு இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ புடலங்காய் கறி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா எங்கேயும் ஒரு பசஞ்சுக்கோங்க. எப்படி இலகி பற்றில உங்களுக்கே தெரியுறதா? இந்த உப்பு போட்டு முன்னாடி பசைஞ்சு வச்சிட்டோன்னா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வெளியில் வந்துடும். நீங்கள் தெரியுறதா? இதை நம்ம புழிஞ்சிட்டு தான் நம்ம காயில் போடணும். அப்படி பண்ணினோன்னா சொர 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 ரொம்ப நாள் வதங்காமல் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த புடலங்காயை போடலாம். இவ்வளோ தண்ணி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இத்தனையோடய இந்த காய் ஆகணும்னா சொட 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 நிறைய நாழி ஆகும். இப்போ இந்த காய்க்குன்னு தனியாக உப்பு போட வேண்டாம், நம்ம போட்டு முன்னாடியே பிசிறி வச்ச உப்பே போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை வதக்கி பண்ணினோன்னாலே வெந்து போயிடும். இது ஹார்ட்லி நம்ம பாருங்க 1/2 கிலோ எவ்வளோ உண்டாயிடுச்சுன்னு. இது இன்னும் வதக்கிட்டுனா கம்மியாக போயிடும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து பரங்கிக்காய் பால் கூட்டு. பரங்கிக்காய் அந்த மாதிரி நல்லா பழுத்ததாக வாங்கிக்கோங்க, சின்ன சின்ன துண்டமாக எடுத்துக்கோங்க. முதல்ல இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். நல்லா கொதித்து வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 1/2 மூடி தேங்காய், இல்லை 1/2 மூடி தேங்காய் திருகல் எடுத்துட்டு அதோடு கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் வச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதில் வந்து இப்போ ஒரு ஹாஃப்க்கு அப்புறமா 1 டம்ளர் பால் விட்டுருவேன். பால் கூட்டு அப்படின்னு சொன்னேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாலை விட்டுடுவோம். 1 டம்ளர் பால் விட்டோன்னா அந்த கூட்டு வந்து பால்லையே ஆற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு 1/2 மூடி, இதில் ஒரு 1/4 மூடி தான் இருக்குது, இன்னொரு 1/4 மூடி ஆட் பண்ணி 1 ஸ்பூன் அரிசி மாவும் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். பரங்கிக்காய் கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எள்ளு சாதம் கலந்து எடுத்துடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போதில் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. நம்ம வறுத்தோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகா வத்தல், அது நல்லா பொடி பண்ணி வந்தாச்சு. அதை இதில் கலக்கிறேன். சாத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். பார்த்தோன்னா இது ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நான் வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். நிலக்கடலை வேணுங்கிறவா நிலக்கடலையும் வறுத்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் அதெல்லாம். ஸோ அமாவாசை அன்னைக்கு அண்ட் சனிக்கிழமையிலலாம் எள்ளு சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி காக்காக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. எல்லாருக்கும் இந்த எள்ளு சாதத்தோட ரெசிபி முன்னாடியே கூட நம்மள்கிட்ட தனி வீடியோவாக இருக்குது. இதுவும் உங்கள் எல்லாருக்கும் இப்போ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுது. எப்பயுமே ஈஸியாக வெந்துடும் பரங்கிக்காய். நம்ம இதில் இன்னும் உப்பு போடலை. இந்த பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இந்த உப்போடு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி விட்டது விடலாம். பார்த்தோன்னா அந்த 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதை ரெண்டையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துருந்தாச்சு. அதை இதில் விட்டுடுறேன். இதில் காரமே கிடையாதா மம்மி அப்படின்னு கேட்பேன். தாளிச்சு கொட்டுறதே தான் இது காரம். இப்போ இதில் தேங்காய் அரைச்சி விட்டோம், பால் விடணும் இல்லையா, ஒரு 1/2 கப் பால் விட்டுடலாம்.
கருவேப்பிலை போட்டுப்போம். கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலே கூட விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் வேணுங்கிறவா வெல்லம் போடுங்க, வெல்லம் வேண்டாங்கிறவா போட வேண்டாம். இது ரெடி ஆகிடுத்து. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு மிளகா வத்தல் தாளித்து போட்டுடும். இதை அடுப்பு அணைச்சிடுறேன். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் இதில் விடுவோம். 1 ஸ்பூன் பச்சையாக இந்த கூட்டில் விடுவோம். அப்படியே கடுகு தாளிச்சிருக்கேன். ஒரு 3 மிளகா வத்தல் போடுவேன். இதில் இருக்கிற காரமே இந்த கூட்டுக்கு போகும். இல்லை எங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்கிறவா இந்த பரங்காயோடைய கூட பச்சை மிளகா நல்லா வெகுந்து போட்டு கொதிக்க விட்டேன்னா அதில் இருக்கிற காரமும் சேர்ந்து இறங்கிக்கும். எங்கள் காலத்தில் குழந்தைகள்லாம் இதுக்கு மேலே காரம் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் நான் தாளிச்சு போட்ட காரத்தோடு வச்சுருந்தது. இது கொஞ்சம் எப்பயுமே ஒரு மைல்டு ஸ்வீட்டோடு, பரங்காய்க்கு உண்டான ஸ்வீட்டோடு இருக்கணும். பரங்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடுது. நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனையோட ஜம்முன்னு இருக்கும். அப்படி எள்ளு சாதமும் கலந்து வச்சாச்சு. பரங்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே ரசம் வந்து நான் உள்ளே வச்சுட்டேன். அது அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து பரிமாறிடுறேன் எல்லாத்தையும். இது வந்து 1/4 கிலோ பார்க்காய். முதல்ல இது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லா புளி ஜலத்தில் இவ்வளோ தூரம் நல்லா வேகாது. அதனால் தனியாக அந்த மாதிரி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கெட்டியாக புளி ஜலம் கரைச்சி விடலாம். எவ்வளோ புளி எடுத்துட்டுருக்கேன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இதில் விட்டுடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா காபூல் சனா ஆர் நீங்கள் நிலக்கடலை எது வேணால் போட்டுக்கோங்க. இது என்னென்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு பருப்பு வேக வைக்கிறச்சேயே இதையும் நல்லா ஒரு 5-6 விசில் கொடுத்து வாங்கி எடுத்துட்டேன். இதை இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் சனா போட்டாலும் சரி இல்லை நிலக்கடலை போட்டாலும் சரி, உங்கள் சௌகரியம் அது. பெருங்காயப்பொடி போடலாம். 1 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த அரைச்சி விட்டதை நம்ம இதில் விட்டு அதுக்கப்புறமா கலந்து இது பண்ணணும். பருப்பும் அந்த அரைச்சி விட்டதும் அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போக. அதில் இது 10 நிமிஷமாக இது கொதிச்சிருக்கு. பார்க்காய் வந்து 1-2 இருந்தாலும் நல்லா இருக்காது. பார்க்காய் பிட்லைக்கு வந்து நல்லா இந்த மாதிரி குழம்பு எடுத்தாலே, சாம்பார் எடுத்தாலே, பிட்லை எடுத்தாலே பார்க்காய் வரணும். அப்படின்றது தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த அரைச்சோம் இல்லையா, வறுத்தோம் இல்லையா, வறுத்து அரைச்சிருப்போம். இந்த கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் தனியாக வறுத்தோம். அது எல்லாத்தையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஒரு வேக வச்ச துவரம்பருப்பு 1 கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி பருப்பு கலக்கிறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பிட்டில் வாசனை எப்படி இருக்குது தெரியுமா, கம்முன்னு இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கலத்து பருப்பு. இது கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் மேலே, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் கலத்து பருப்பு அப்படின்பா. பருப்பு சாதம் நம்ம பிசைஞ்சு முதல்ல சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி காக்காக்கு சாதம் வைக்கிறதே சாதம், பருப்பு அண்ட் இன்னைக்கு பண்ண வடை, பாயசம்
எள்ளு சாதம் எல்லாத்தையுமா வச்சு நம்ம காக்காக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். ஸோ அதனால இந்த பருப்பு வந்து இது மாதிரி துவரம் பருப்பு வேக வச்சு தனியாக இது மாதிரி உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கணும். நெய் அபிகாரம், கண்டிப்பாக நெய் விடணும். நெய் வந்து பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னா கூட காக்காக்கு மட்டுமான ஒரு ட்ராப் நெய் விட்டு வச்சேன்னா நல்லது. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. தேவையான கொத்தமல்லி போட்டுடலாம். எல்லாமே அந்த நம்ம அரைச்சி விட்டோம், அது இந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 minutes கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். பார்க்காப்பிட்டில் இல்லை வெல்லம் போடலையா மம்மி அப்படின்னு கேட்பேன். நான் எங்களுக்கு போட்டுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லோரும் எல்லாத்துலேயும் வெல்லம் போடுறீங்களே மாமின்னு கேள்வி பண்ணுவேன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன பிட் வெல்லம் போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போட்டது உங்களுக்கு காமிக்கல, ஏன்னு கேட்டேன்னா நீங்கள் எல்லோரும் என்னை கேலி பண்ணுவீங்க, அதனால தான். பிட்லைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எப்படிலாம் ரூம் போட்டு யோசித்து நல்லா இது பண்ணி நாங்கள் தான் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. எது எதோடு சேர்ந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த வறுக்கத்தையே வச்சுட்டோம், இருந்தாலும் 4 வாசனைக்கு போடுறேன். 2 மிளகாத்தூள் போடுறேன். சூடான பார்க்காப்பிட்லேயும் ரெடி. நீங்கள் அமாவாசை சமையல் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை ரவா பாயசம் பண்ணினோம், அப்புறம் வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம், தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கோம், வாழைக்காய் கறி, புடலங்காய் கறி அண்ட் பரங்காய் பால் கூட்டு, எள்ளு சாதம் பண்ணியிருக்கோம். வடையும் ரசமும் நான் நிறைய தடவை பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் திருப்பி அதை காமிச்சு போர் அடிக்க வேண்டாம்னு உங்கள்கிட்ட அது 2 இது பண்ணலை. ஸோ பார்க்காப்பிட்டில் எல்லாமே தயார். நான் உங்களுக்கு இலையில் பரமாறிட்டு க்ளோஸ்அப்பில் இது பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இது மாதிரி கண்டிப்பாக இதை பண்ணி உங்களுக்கு எது முடியுமோ எது தேவையோ அது மட்டும் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம். கண்டிப்பாக வாழைக்காய் அதெல்லாம் மட்டும் வேணும், அதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.